இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா, லாப நஷ்ட கணக்குகள். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்கு இது. இந்த சம்ம ஒரு 5 செகண்ட்ல கண்டிப்பா சால்வ் பண்ணிடலாம் இந்த கணக்கையுமே. ஓகே, இந்த கணக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4500க்கு விற்பதால் அவருக்கு 10% நஷ்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் கேட்டுருங்க. ஓகேங்களா, 4500 விற்கிறாருங்க ஒரு சைக்கிளை. அதை விற்கிறதுனால 10% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. யூஸ்வலாக அந்த லாப நஷ்ட கணக்கு பொறுத்த வரைக்கும் 100% தான் கிடைக்கும் எப்போவுமே. 100% ஓகேங்களா, 100% கணக்கு பண்ணோம். அதில் 10% நஷ்டம் அப்படின்னா இதில் 10% லாஸ் பண்ணி விற்றுருக்காரு அவர். அப்போது 4500 90% அந்த மிதிவண்டியோட விலையில். ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க கேட்டுருக்காங்க. இப்போ 5% லாபம்னா இது கூட 5 கூட்டணுமா, 5 கூட்டினாக்கா 105 ஆகுங்களா. அப்போது 105% விற்கணும்னா அவர் என்ன ரேட்டுக்கு விற்கணும், இதாங்க கணக்கு இது. ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணிட்டாக்கா ஆன்சருங்க. இல்லை சிம்பிளி பண்ணி போடுங்க. 0 0 அடிச்சிடலாமா, இதை அடிச்சிங்கன்னா 9 45 50ங்களா. அப்போது 105 × 50. இதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சருங்க. 5 5 25 2 5 5 0 போட்டலாமா, 5250. அப்போது இதுதாங்க நமக்கு ஆன்சர். 5250 தாங்க ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதுவுமே டிஎன்பிஎஸ்சி பிவிக்கு கணக்கு தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் டிஎன்பிஎஸ்சி பிவிக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.